ஹலோ சாந்த பாட்டி பேசுகிறேன். ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது அண்ணன் தம்பி பாசம். அண்ணன் தம்பி உங்களுக்கு நிறைய தோட்டம் எல்லாம் இருக்குது. மாடு கன்று பசு ஆடெல்லாம் இருக்குது. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா இறந்துட்டாங்க. சொத்து நிறைய. அப்போ இது ஆதி. இந்த ஒரு 200 வருஷத்து 250 வருஷத்துக்கு முந்தேன்னு கதை நினச்சி. ராமனும் லக்ஷ்மணனும் உங்கள் 2 பேர். ராமனுக்கு கல்யாணம் ஆகி இருக்கும்போது இப்படியா அண்ணன் பொண்டாட்டி நல்லா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தம்பிக்கு கல்யாணம் வயசாச்சு, கல்யாணம் பண்ணலாம், நான் போய் பட்டணத்தில் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அண்ணன் போவார். தம்பியை நல்லா பார்த்து கொடின்னு வர அன்றைக்கெல்லாம் மாட்டு வண்டி ஏட்டி தானே போவோம். வர 2-3 நாள் ஆகும், பார்த்துக்கோ அப்படின்னு. இவளுக்கு ஒரு கட்டணம் ஆயிரம்பிச்சு. இப்போ தம்பிக்கு கல்யாணம் ஆகி இதில் பங்கு கொடுக்கணுமே. இவன் என்ன பண்ணால், இந்த முள்ளுக்காடு இருக்குது, இப்படி முள் இல்லை, ஒரு வேறு முள்ளுக்காடு, நம்ம இந்திய முள். இது வெளிநாட்டில் இருந்து வந்த முள் இல்லை, கரிவேல வேல். அந்த முள்ளுக்காட்டில் போய் அப்படி படுத்து ஏந்து மேலெல்லாம் அறத்தா மாதிரி கீச்சா மாதிரிலாம் படுத்து இந்த முள்ளில் குத்தி இவளுக்கு ஜுரம் வந்துச்சு. அவங்க தம்பி சாயந்தரம் வந்தபோது, சாப்பாடு ஆக்கலப்பா அப்படின்னு, இருக்கிறத எடுத்து சாப்பிடு, எனக்கு ஜுரம் அடிக்குது. அண்ணி நீ உடம்புக்கு பார்த்துக்கொண்ணி, மருந்து சாப்பிட்டியா கஷாயம் சாப்பிட்டியான்னு அவன் போய் வெளியில் படுத்துட்டான். அன்னகாரம் சரக்கெல்லாம் வாங்கின்னு வந்தான். மறுநாளைக்கு இவன் என்ன பண்ணால், சரி அன்னைக்கு சுடு தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து அவன் மலையில் போயிடுச்சு. இந்த மாடு ஆடை மேய்க்க போச்சு. அன்னகாரம் சரக்கெல்லாம் எடுத்துன்னு வந்த போது இவன் ஊஹூன்னு ஜுரமாக படுத்துருக்கா. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஜுரம், உங்கள் தம்பி என்னை கெடுக்க வந்தான், என்னை இதை பாரு இப்படி பண்ணிட்டான் அப்படி. கேட்ட பாதி கேட்காத பாதி வெட்டு கத்தி எடுத்துன்னு போய் தம்பியை வெட்டி போட்டு வந்துட்டான். அப்பாடா தொல்லை ஒழிஞ்சுதுன்னு என்னால் தாங்க முடியல, ஏன்னா அப்படி இருந்துன்னு இருக்கான். இது அந்த வழி ஒரு காக்கா குருவி எல்லாம் ரத்தம் அப்படியே ஓடுது. அப்போ இந்த மாடு பசங்கக்கிட்ட இந்த ஒரு சாமியார் கேட்பார், இது அண்ணா யாரடா இது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க அண்ணா வெட்டி போட்டுட்டு போயிட்டார். சாமியார் இந்த பையனை மறந்து வச்சு கெட்டி சரி பண்ணி அவர் எடுத்துன்னு போயிட்டார் வீட்டுக்கு. அப்புறம் 3 மாதம் அப்படி ஓடிடுச்சு. 3 மாதம் பொறுத்து அண்ணா வீட்டுக்கு இந்த தம்பியை இந்த சாமியார் அனுப்புகிறாரு. நீ போய் நீட்டாயிட்ட பிறகு போய் பிச்சை கேளு அப்படின்னு. அப்போ ஐடியெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டான். இங்கே இவர் ஒரு சாயந்தர நேரத்தில் ராப்பிச்சை கேட்கும். ராப்பிச்சை போட்ட உடனே கஞ்சி சோறெல்லாம் ஊற்றுனாங்க. அண்ணி சந்தோஷமாக தான் இருக்காங்க, அண்ணா தான் சோகமாக. அப்போது நெய்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப வழி போனோங்க, நான் இந்த திண்ணையில் படுத்துக்கிட்டுமான்னு. சரி நீ பேசுகிறத பார்த்தா என் தம்பி மாதிரி இருக்குது, சரி இங்கே படுக்க வச்சு. அப்போது அண்ணனுக்கு தூக்கம் வரலை. அண்ணன் சொல்லுவான், உனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியும், நான் பாடுவோமே அப்படின்னு சொல்லி இவன் இந்த நடந்த கதையை பாடுவான். அண்ணன் தான் ஆடினாலும் தான் சதையாடிச்சு. தம்பியை அப்படி கெட்டி பிடிக்கும். இதில் ஹீரோ ஆறு அந்த சாமியார். இப்போ அப்படிப்பட்ட சாமி இல்லை. இதுதான் சகோதர